வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை சாலைகளில் மோட்டார் சைக்கிள்களில் டெலிவரி செய்ய தடை. ஜூன் 1 முதல் ஆகஸ்ட் இறுதி வரை அனைத்து சாலைகளிலும் டெலிவரி மோட்டார் சைக்கிள்களை இயக்குவதற்கு நாடு தழுவிய தடையை உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. இந்த கட்டுப்பாடு தினமும் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அமுல்படுத்தப்படும். வெள்ளிக்கிழமை பொதுமக்கள் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு ஊடகத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தடையை கடைபிடிக்க தவறினால் அனுமதி நிபந்தனைகளை மீறுவதாக கருதப்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொது ஒழுக்கத்தை மீறும் சைபர் குற்றங்கள் மீது குவைத் கடும் நடவடிக்கை. உள்துறை அமைச்சகம் அதன் சைபர் கிரைம் துறை மூலம் சமீபத்திய வாரங்களில் 118 சைபர் குற்றங்களை கண்காணித்துள்ளதாக அறிவித்திருக்கின்றது. இந்த மீறல்களில் பொது ஒழுக்கத்துக்கு எதிரான குற்றங்கள், துஷ்பிரயோகம் மற்றும் ஒழுக்கக்கேட்டை தூண்டுதல், அவதூறு மற்றும் சட்டங்கள் மற்றும் பொது ஒழுங்கை மீறுவதற்கான அழைப்புகள் ஆகியவை அடங்குகின்றது. சமூகம், பாதுகாப்பு மற்றும் தார்மீக விழுமியங்களை பாதுகாப்பதற்கான அமைச்சகத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக அனைத்து வழக்குகளும் சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. சைபர் பேஸை நிர்வகிக்கும் சட்டங்களுக்கு இணங்குவதன் முக்கியத்துவத்தை அமைச்சகம் வலியுறுத்தியது மற்றும் பாதுகாப்பான ஆன்லைன் சூழலை பராமரிக்க உதவும் வகையில் டிஜிட்டல் தளங்களை தொடர்ந்து கண்காணிப்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. குவைத்தில் ஜூன் 7 முதல் கோடை காலம் தொடங்குகிறது. அல் படீன் பருவம் நாளை ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் என்று அல் அஜாரி அறிவியல் மையம் அறிவித்திருக்கின்றது. இது அல் கன்னா பருவத்தின் இறுதி கட்டத்தை குறிக்கின்றது மற்றும் 13 நாட்கள் நீடிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. சூரியனின் கதிர்கள் கிட்டத்தட்ட நேரடியாக மேல் நோக்கி விழுவதால் சில நாட்களில் இது குறுகிய நிழல்களால் வேறுபடுகிறது. அல் படீன் நட்சத்திரத்தின் தோற்றம் பொதுவாக வலுவான வடமேற்கு காற்றுடன் இருக்கும் என்று மையம் ஒரு செய்திக்குறிப்பில் விளக்கியிருக்கின்றது. இந்த காற்று சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை அதிகரிக்கும் வெப்பநிலையுடன் சேர்ந்து பெரும்பாலும் காற்றில் தூசி மற்றும் மணல் பரவுவதற்கு வழிவகுக்கிறது. இந்த காலகட்டத்தில் பகல் நேரம் 13 மணி நேரம் 47 நிமிடங்களுக்கு மேல் நீடிக்கும் எனவும் சூரிய அஸ்தமனம் மாலை 6:38 மணிக்கு நிகழும் எனவும் இதன் விளைவாக இரவுகள் குறைவாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அல் படீன் முடிந்ததைத் தொடர்ந்து துராயா பருவம் ஜூன் 7, 2025 அன்று தொடங்கும் என்றும் இது கோடையின் உண்மையான தொடக்கத்தை குறிக்கும் என்றும் மையம் குறிப்பிட்டுள்ளது. வரும் 2 வாரங்கள் வறண்ட சூழ்நிலைகள் மற்றும் வெப்பநிலையில் நிலையான உயர்வால் குறிக்கப்படும். பிளேயர்ஸ் காலத்தில் நாட்டின் பல பகுதிகளிலும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் பிராந்தியத்திலும் வெப்பநிலை கணிசமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அது மேலும் குறிப்பிட்டுள்ளது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.12 குவை தீனார்களாகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.37 குவை தீனார்களாகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.99 குவை தீனார்களாகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.85 குவை தீனார்களாகும். குவைத்தில் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவை தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 277.87 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவை தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 975.03 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவை தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 396.65 பங்களாதேஷி டகாஸ் ஆகும்.